அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்ப முஹப்பத்த பாசத்தை பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் எல்லாம் பாதைகளை மூடிவிட்டான். ஒரே ஒரு பாதையை மாத்திரம்தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வச்சிருக்கிறான். அததான் குர்ஆன்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். அடியார்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தா ஃபத்தபிஊனி, யா ரசூலல்லாஹ் நீங்க செல்லுங்க, உங்களையே ஃபாலோ பண்ண சொல்லுங்க, உங்களையே எடுத்து நடக்க சொல்லுங்க. எப்ப அந்த மக்கள் உங்களே எடுத்து நடப்பாங்களோ யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் அந்த அடியார்களை நேசிப்பார்கள் என்பதாக சொல்லுங்க. அல்லாஹ் அந்த அடியார்களை நேசிப்பான் என்பதாக சொல்லுங்க. எனவே உலகத்துடைய நோக்கமே அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதுதான். இந்த பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி ஒரே ஒரு வழியை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஒரே ஒரு நிபந்தனை தான். அதுதான் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கவுனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கிறது. அதுலயும் அல்லாஹ் எந்த குறையும் வைத்தது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகான முன்மாதிரிகளை நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அததான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுருக்கமாக 2 கவிதைகள் 3 கவிதைகள்ல சொல்றாங்க. ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத் ஐனுன் وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகான ஒரு மனிதனை இந்த கண்ணும் கண்டிருக்காது. யா ரசூலல்லாஹ், இந்த கண்ணும் உங்களை விட ஒரு அழகான ஒரு மனிதனை, ஒரு படைப்பை கண்டே இருக்க மாட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உம்மு ருபையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க மகனை பார்த்து, என்னுடைய அருமை மகனே, லவ் ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ தாலிஆ, நீங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க சூரியன் உதிச்சிருக்குது, அவ்வளோ பிரகாசமானவர் என்பதாக சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கஅன்ன ஷம்ஸ் தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல சூரியன் ஓடுறத போல இருக்கும், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் பௌர்ணமி நிலவு இருக்கக்கூடிய ஒரு இரவில வந்தேன், சந்திரனை பார்த்தேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 விடுத்தம் பார்த்துட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகம் அந்த சந்திரனை விட பிரகாசமாக இருந்துச்சு என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லஸவாஹிபு யூசுஃப லவ் ரஅய்ன ஜபீனஹு லஆதர்னல் குலூப அலல் யதி. அந்த காலத்துல வாழ்ந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த பெண்கள் 2 வரிசையாக இருந்து எப்பல கையில கொடுத்து நீங்க சீவுங்க என்ற கத்திய கொடுத்தா மதி மயங்கி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அழகை பார்த்து மதி மயங்கி விரலை வெட்டி கொள்வாங்க, அவ்வளவு அழகானவங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஏண்ட கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த பெண்கள் பார்த்தா விரலை வெட்டுறதுக்கு பகரமாக உள்ளத்தை வெட்டி கொள்வாங்க, ஏன் அதை விட ரொம்ப அழகானவங்க ஏண்ட கணவர் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்க அழகாக இருக்கும், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டிருக்க கொள்ள அழகு கூடிக்கொண்டே போகும் என்பதாக சொல்றாங்க. எனவே உலகத்தில் உள்ள குறிப்பாக வாலிபர்கள் அவருடைய வாக்கு இவருடைய போக்கு என்பதற்காக உலகத்தில் ஒவ்வொரு நடிகர்களை, ஒவ்வொரு பாடகர்களை, ஒவ்வொரு வீரர்களை நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா உலகத்தில் அழகான மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது மட்டுமல்ல, வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ, யா ரசூலல்லாஹ், உங்களைய விட சிறந்த வம்சம் பரம்பரை உள்ள ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் பெத்தெடுத்திருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க,
இன்னல்லாஹ தஹய்யரல் கபாயில் ஃபக்தாரல் அரப் ஃபதஹய்யரல் அரப் ஃபக்தார முதர் ஃபதஹய்யர முதர் ஃபக்தார குரைஷ் ஃபதஹய்யர குரைஷ் ஃபக்தார பனி ஹாஷிம் ஃபதஹய்யர பனி ஹாஷிம் ஃபக்தாரனி. அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் அரபிகளை தேர்ந்தெடுத்தான். அரபிகள் இருந்து முதர அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். முதர்ல இருந்து குரைஷ் என்ற கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். குரைஷ்ல இருந்து பனு ஹாஷிம் என்று செல்லக்கூடிய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் கடைசி ரசூலாக கடைசி நபியாக அல்லாஹ் என்னைய தேர்ந்தெடுத்தான். எனவே நானும் நீங்களும் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமெரிக்கால பிறந்திருந்தா இப்படி உடுத்திருக்க மாட்டாங்க, ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா வேற ட்ரெஸ் தான் உடுத்திருப்பாங்க. இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய தெரிவு, அல்லாஹ்வுடைய தெரிவு எந்த கோத்திரத்துல, எந்த வம்சத்துல, எந்த குடும்பத்துல எப்படி பிறக்கணும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய தெரிவு, அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுதான். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக சிறந்த வம்சத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், யா ரசூலுல்லாஹ் உங்களே எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹ் உங்களை படைத்து வைத்திருக்கிறான்.